அவன் பறக்க போகிறான் என்று பேச்சு சொல்கிறாள். தன்னை போல் பிறரையும் பறக்க வைக்கும் வரை அவன் வாய மாட்டான். இதுதான் பிக்மலியன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீச்சர் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை மட்டும் நல்ல மார்க் எடுப்பாங்க, நல்ல ஓவர் ஸ்மார்ட் அப்படின்னு நம்பினா அவங்களுக்கே தெரியாமல் அந்த ஸ்டூடெண்ட் மேலே அதிக அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஒவ்வொரு டைமும் எக்ஸ்ட்ரா ஃபீட்பேக்ஸும் கொடுப்பாங்க. அது அந்த ஸ்டூடெண்ட்டோட கான்ஃபிடென்ட்டையும் க்ரோத்தையும் இன்டைரக்டாக அதிகம் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ண இன்சிஸ்ட் பண்ணும். அட் த எண்ட் ஸ்டூடெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல மார்க்கே எடுப்பாங்க. இது பேரண்டிங்க்கு ரொம்பவே சூட் ஆகும். 2 குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஒரு குழந்தைக்கு மட்டும் நிறைய அட்டென்ஷன் கொடுத்தா அந்த குழந்தை நல்லாவே ஷைன் ஆகும். 2 குழந்தைக்கும் நம்ம ஈக்குவலாக எஃபோர்ட்ஸ் போடுறப்ப தான் 2 குழந்தையுமே ஈக்குவலாக வளரும். இந்த மாதிரி கண்டென்ட்க்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் எந்த டாபிக் பற்றி அடுத்து பேசணும் அப்படின்றத கமெண்ட்லேயும் சொல்லுங்கள்.